தமிழ் வணக்கம். பாருங்கப்பா, நம்ம இன்னைக்கு பொரி பணியாரம் செய்ய போகிறோம். பொரி பாருங்கள், காலையில் அரைச்ச மாவு, இட்லி மாவு காலையில் ஊற வச்சு அரைச்சிட்டோம். அந்த இட்லி மாவில் தான் எடுத்து பணியாரம் செய்ய போகிறோம். இப்போ அந்த இட்லி மாவில் பாகு காய்ச்சி ஊற்றின உடனே தண்ணியாகிடுச்சு அந்த மாவு. அப்போ என்ன செஞ்சோம், தண்ணியாக தான் மாவு பணியாரத்துக்கு வராது, கறியும். அதனால் பொரி பாருங்கள், இந்த பொரி தான் அதில் சேர்த்துருக்கோம். இந்த மாவுலேருந்து பொரி போட்டோன்னா தண்ணி வந்து தண்ணி இழுத்துரும், பொரி வந்து தண்ணி இழுத்துரும். அந்த பொரி தான் சேர்த்துருக்கோம். பாருங்கள், பொரியாக இருக்குது, நல்லா ஊறி போய் எல்லாம் தண்ணி இழுத்துருச்சு, பொரியாக இருக்குது. அடுத்து பாருங்கள், கார பணியாரத்துக்கு கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது கார பணியாரம். இப்போ இவங்க ரெண்டு பேரையும் நம்ம செய்ய போகிறோம். பணியார சட்டி வச்சுக்கிறோமே. பாருங்கள், எண்ணெய் சட்டி பணியார சட்டி வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், எல்லாத்துலேயும் கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கோம். எல்லாத்துலேயும் நிறையா போடாமல் கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் போட்டால் போதும். கொஞ்சம் எண்ணெய் போட்டு வச்சுருக்கோம். அடுத்து பணியாரத்தை நம்ம ஊற்றுறோம். பாருங்கள், இப்போ கார பணியாரம் ஊற்றுவோமே. பாருங்கள், கார பணியாரம் ஊற்றிருக்கோம். இந்த சட்டி வந்து 12 குழி. இந்த பணியார சட்டி 12 குழி சட்டியில் இப்போ ஒரு 6 குழியில் கார பணியாரம் ஊற்றிருக்கோம். இப்போ இன்னொரு 6 குழியில் இனிப்பு பணியாரம் ஊற்ற போகிறோம். பாருங்களேன், பாருங்கள், 6 குழியில் கார பணியாரம், 6 குழியில் இனிப்பு பணியாரம். இப்படியே மூடி வச்சிடும். பாருங்கப்பா, இப்போ இவங்க நல்லா வெந்துட்டாங்க. இப்போ இவங்கள திருப்பி போடணும். பாருங்கள், இப்போ இப்படி வச்சு திருப்பி போட்டுருவோமே. எல்லாத்தையும் திருப்பி பாருங்கள், எல்லாத்தையுமே திருப்பி போட்டோம். எல்லாம் ஒன்று போல் வெந்திருக்கு. பாருங்கள், இந்த 6 பணியாரமும் இதோட 6 பணியாரம் கார பணியாரம், இதோட 6 பணியாரம் இனிப்பு பணியாரம். வேகட்டும், இன்னும் கொஞ்சம் வேகட்டும். பாருங்கப்பா, சூப்பராக வெந்துருச்சு. கொஞ்சம் சிம்மிலே வைக்கணும், அப்போ தான் நல்லா வேகும். இப்போ வந்து நம்ம இதை எடுத்துருவோமே. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு, சூப்பராக வெந்திருக்குப்பா. அழகாக பார்க்க அழகாக இருக்குது. இதான் வந்து பொரி பணியாரம். பொரியில் செஞ்சது. இன்னும் இனிப்பு போட்டது சுகர் பணியாரம். பாருங்கள், இப்போ இந்த இதையும் எடுத்துருவோம். இதுவும் நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், நல்லா உள்ளே வெந்திருக்கு. பாருங்கள், சுற்றி ரவுண்டாக வெந்திருக்கு, நடுவை வெள்ளையாக இருக்குது. அது சரியாக வந்துடும், சாப்பிடுவது சரியாக வந்துடும். இதையும் எடுத்துருவோம். பாருங்கப்பா, இவங்க 6 கார பணியாரம், இவங்க 6 இனிப்பு பணியாரம். இந்த கார பணியாரத்துக்கு தக்காளி தொக்கு வச்சுருக்கோம். தக்காளி தொக்கு காரம் சாரமாக உரப்பு, புளிப்பு, உப்பு எல்லாம் கரெக்டாக இது தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது மாதிரி மதுரை சைடு தான் அந்த பணியாரமும் அதிகமாக செய்வாங்க. மதுரை சைடு தான் வெள்ளை பணியாரம்னு சொல்லி செஞ்சிட்ருப்பாங்க. இப்போ நம்ம இதை செஞ்சுருக்கோம். பாருங்கள், இட்லி மாவில் செஞ்சுருக்கோம். அருமையான கார பணியாரமும் இனிப்பு பணியாரமும் கார சட்னி, தக்காளி சட்னி, தக்காளி தொக்கு. சட்னி கிடையாது, தக்காளி தொக்கு. இது தக்காளி தொக்கு எப்படின்னு சொன்னால், தக்காளி கடுகு பொரிய விட்டு தக்காளி அரிஞ்சு போட்டு தக்காளியை ரொம்ப எண்ணெய் ஊற்றாமல் தக்காளி வதக்கி வச்சுருக்குறோம். வேறு இதில் எதுவுமே சேர்க்கல. அருமையான கார பணியாரம். அதுக்கு எந்த தக்காளி தொக்கு காரமாக நல்லா சுள்ளுன்னு இருக்கும். உரப்பு, புளிப்பு தான் சுள்ளுன்னு இருக்கும். தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். தமிழ் வணக்கம். உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களை ஸ்கூல் விட்டு வரும்போது இது மாதிரி செஞ்சு கொடுங்க, சந்தோஷப்படுவாங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் வணக்கம்.